எம்எம் ரயில் நியூஸ் வியூவர்ஸ் வணக்கம். கல்யாணத்துக்கு போவோம்னு ட்ரெயின் ஏறினவன் அடுத்த நாள் கறி விருந்துக்கு போய் சேர்ந்திருக்கான். ட்ரெயின் நம்பர் 03252 எஸ்எம்விடி பெங்களூர் டு டானாப்பூர் சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்பெஷல்லே சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்பெஷல். இதில் தான் போகணும், கரெக்ட் டயத்துக்கு போயிடும். வாரத்தில் செவ்வாய் புதன்னு 2 நாள் தான் விட்றாங்க. 2 நாள் விட்டாலும் பரவாயில்ல, சூப்பர் ஃபாஸ்ட் இல்லை. பீகாரில் இருக்கிற இந்த டானாப்பூர் கொஞ்சம் நெஞ்ச தூரமா பெங்களூர்லேருந்து 2681 கிலோமீட்டரில். மத்திய பிரதேசத்தில் காட்னி ஜங்ஷனுக்கு இந்த ட்ரெயின் வந்தோன்னா ஒரே பிரச்சனையாக இருக்கு. என்னன்னு பார்ப்போம். ஆனால் நேற்று வர வேண்டிய சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இன்னைக்கு தான் வருதா? அப்போ இன்னைக்கு வர வேண்டிய சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அது நாளைக்கு வருமா? காட்னி ஸ்டேஷனில் இவ்வளவு கலாட்டாவுக்கு காரணம் கல்யாணத்துக்கு வர வேண்டிய கோஷ்டி கறி விருந்துக்கு வந்தது தான். அதில் ஒரு பயணி ரொம்ப சீரியஸாக டானாப்பூர் போக தட்கல்ல டிக்கெட் எடுத்திருக்கேங்க அப்படின்னா, நீ தட்கல் எடுத்தா என்ன, ப்ரீமியம் தட்கல் எடுத்தா என்ன, ஓன் ட்ரெயின் நாளைக்கு தான் வருது, ஓரமாக போய் உட்காருன்ட்டாங்க. அந்த பயணி நான் ரூபா கூட கொடுத்துருக்கேங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான். ப்ரீமியம் தட்கல் எடுத்திருப்பான் போல் இருக்கு. ஆமாம், போகிற போக்கில் அடிச்சு விட்டு போயிட்டோம்னு அவனாவது சொல்லிவிடுவான். நம்ம ஆதாரத்தோட பேசுவோம். 22ஆம் தேதி நைட்டு 11:50 கிளம்ப வேண்டிய ட்ரெயின் 23ஆம் தேதி மதியானம் 1:18 தான் கிளம்பியிருக்கு. கிளம்புற போதே 13.5 மணி நேரம் லேட்டு. டானாப்பூர் போகும்போது 23 மணி நேரம் 13 நிமிஷம் லேட்டா? ஆனால் ஒரு நாள் லேட்டில் போயிருக்கு. செவ்வாய்க்கிழமை கிளம்புனது தான் இவ்வளவு லேட்டு. சரி, புதன்கிழமை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாரத்தில் 2 நாள் தானே ஓடுது. புதன்கிழமை நைட்டு 11:50 கிளம்ப வேண்டியது வியாழக்கிழமை மதியம் 1:12 கிளம்பியிருக்கா. ஆனால் கிளம்பும் போதே 13 மணி நேரம் 22 நிமிஷம் லேட்டு. இட்டார்சி வரும்போது 17 மணி நேரம் லேட்டா? அப்போ சரி, கல்யாணத்துக்கு கிளம்பினவன் கறி விருந்துக்கு தான் போய் சேர்ந்திருப்பான். போகிற போக்க பார்த்தா என்னைக்கு ட்ரெயின்னு கேட்டுக்கிட்டு ஏறணும் போல் இருக்க. ட்ரெயினை 2 மணி நேரம் லேட்டில் விடுங்க, 4 மணி நேரம் லேட்டில் விடுங்க, 6 மணி நேரம் கூட லேட்டில் விடுங்க. அதுக்குன்னு அநியாயத்துக்கு அடுத்த நாள்லாம் விடாதீங்க. என்ன நான் சொல்கிறது சரிதானே? வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.